உடைந்து போன உள்ளங்கள் இன்றைக்கு அநேக பேர் இருக்கிறார்கள். சந்தோஷத்தோடு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், சமாதானத்தோடு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் உடைந்து போன இருதயத்தை கர்த்தர் உடனே கண்ணோக்கி பார்க்கிறார். ஒரு ஆத்மாவும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆனால் ஒவ்வொருவரும் இன்றைக்கு செய்கின்ற காரியம் என்ன? சுயம். சுயம் என்று சொன்னால் தன்னுடைய பலத்தினாலே, தன்னுடைய நம்பிக்கையினாலே, தன்னுடைய சுயத்தினாலே எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறார்கள், சேர்த்து வைக்கிறார்கள், அழகு பார்க்கிறார்கள், சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சின்ன குழந்தை கடற்கரை ஓரத்தில் சென்று நல்லா குளித்து நல்லா மகிழ்ச்சியோடு இருந்த அந்த குழந்தை கடற்கரை ஓரத்தில் மண்ணில் அப்படியே வீடு கட்டுது. அந்த மண்ணில் வீடு கட்டி அழகு பார்த்து கொண்டு சந்தோஷத்தோடு இருந்த வேளையில் திடீரென்று ஒரு கழுதை வந்து அந்த சிறு குழந்தை கட்டின அந்த மண் வீடை இடித்து போட்டு விட்டது. உடனே அந்த சிறு குழந்தையுடைய இருதயம் உடையப்பட்டது, வேதனைப்பட்டது, துக்கப்பட்டது, அழ ஆரம்பித்தது. அதே போலதான் நாம் சுயமாக அநேக காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வெற்றியை பெறுகிறோம், சந்தோஷத்தோடு கொண்டாடுகிறோம். பொல்லாத உலகம், பொல்லாத மனிதர்கள் கண்களிலே அந்த கண் திஸ்தி, கண் பட்டாலே போதும் அந்த வீடில் அங்கே இருக்கிறவங்க கூட வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உடைய பொழுது அவன் சரீரமே உடைந்து போகிறது. எல்லாவற்றையும் நான் செய்தேனே, இதற்காகத்தான் செய்தேன் என்று அது உடையும் பொழுது தன்னுடைய சரீரத்தையே அவர்கள் கெடுத்து விடுகிறார்கள். அந்த வேளையில் தான் ஒரு சில பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் இறங்கி வருகிறவர். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறவர். அவர் சொல்லுகிற காரியம், ஏ மனுஷனே, ஏ மனுஷியே, உனக்கு நல்ல கண்களை நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு நல்ல காதுகளை கொடுத்திருக்கிறேன், உனக்கு நாவை கொடுத்திருக்கிறேன் அல்லவா, நல்ல இருதயத்தை தந்திருக்கிறேன். எதற்காக? கேட்பதற்காக, பார்ப்பதற்காக, பேசுவதற்காக, இருதயத்திலே தீர்மானம் செய்வதற்காக, உன் சிந்தையிலே எல்லாவற்றையும் கொடுத்த என்னை நீ கடைசியில நீ நோக்கி பார்க்கிறபடினாலே நான் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொண்டபடினாலே இந்த வேளை நான் கடந்து வருகிறேன். கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது, நாவு இருந்தும் பேசாது. ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணோக்கி பார்க்கிறார், கேட்கிறார், பேசுகிறார். எப்படி பேசுகிறார் தெரியுமா? வேதத்தின் நிமித்தமாக பைபிள் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து வேதத்தின் நிமித்தமாய் என்னோடு பேசுகிறார். நான் கேட்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். அவர் என்னோடு பேசுகிற இந்த வேதத்தின் நிமித்தமான வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னார் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, லாசருவே வெளியே வா. ஒரே வார்த்தையில் மரித்த லாசரு உயிரோடு வெளியே வந்தார். குருடரின் கண்களை திறந்தவ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை திறக்கப்பட்டது. குஷ்டரோகியை ஒரு வார்த்தையினாலே சுத்தமாகு.
சுத்தமாக என்று ஒரு வார்த்தையினாலே சுத்தமானது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை நான் விசுவாசித்து தினமும் கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நான் கர்த்தரோடு பேச வேண்டும் அல்லவா? நான் கர்த்தரோடு பேச வேண்டும் அல்லவா? இன்றைக்கு அநேக பேர் கர்த்தரோடு பேசுவதில்லை. எனவே தான் எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இழப்பதற்கு காரணம் என்ன? நீ கர்த்தரோடு பேசுவதில்லை. கர்த்தரோடு பேசுகிற காரியம் என்ன? வேதத்தின் நிமித்தமாய் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நான் அவரோடு பேசுவது ஜெபம். நான் அவரோடு பேசுவது ஜெபம். அவரோடு நான் பேச வேண்டும் என்று சொன்னால் என் குடும்பத்துக்குள்ள, என் வீட்டுக்குள்ள ஜெபம் வேண்டும். அந்த ஜெபம்தான் பரலோகமே திறக்கப்படுகிறது. பரலோகமே திறக்கப்படுகிறது. என் ஆண்டவர் தூதர்களை கொண்டு இறங்கி வந்து கேட்டு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபம்தான் நாம் அவரோடு உறவாடுவது, அவரிடத்தில் பேசுவது. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? அந்நிய பாஷை தெரிந்தவர்கள் அந்நிய பாஷையோடு, அந்நிய பாஷை பேசும் பொழுது எந்த மனுஷனுக்கும், எந்த சாத்தானுக்கும், எந்த சத்துருக்கும், எந்த சூனிய ஆவிகளுக்கும், எந்த குட்டி சாத்தானுக்கும், எந்த சூனிய ஆவிக்கும், எந்த ஒரு பேய்க்கும் புரியாத ஒரு பாஷை என்று சொன்னால் அது நாம் கர்த்தரோடு பேசுகிற அந்நிய பாஷை. அந்நிய பாஷையோடு நாம் கர்த்தரோடு பேசுகிறோமா? இல்லை எனக்கு தெரிந்த தாய்மொழியோடு நான் பேசுகின்றனா? நீங்கள் பேசினால் கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. எப்பொழுதும் கர்த்தருடைய வாசல் திறந்திருக்கிறது. நாம் இந்த பூமியிலே கட்டின இந்த ஆலயம் சில நேரம்தான் திறந்திருக்கும். சில நேரத்தில் அது மூடப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வானம் எப்பொழுதும் திறந்திருக்கிறது உங்களுக்காக, உங்கள் ஜெபத்தை கேட்கும்படியாக. ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு ஒருவேளை என் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் சிந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, லட்சக்கணக்கான சிந்தைகளை என் சிந்தைகளை பிசாசு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? அப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உபவாசம் விட்டு, என்ன விட்டு? உபவாசம் விட்டு. உபவாசம் என்று சொன்னால் கர்த்தரோடு வாசம் பண்ணுவது, உங்களோடு வாசம் பண்ணுவது உபவாசம். அந்த வாசம் மேல வீசிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவை மாத்திரம் அன்றைய தினத்தில் வேற ஒரு காரியம், ஒரு வேலையும் செய்யாதபடி கர்த்தரை மாத்திரம் அந்த உபவாச நேரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய வாசம் உங்களுக்குள்ள, உங்களுடைய வாசம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜெயத்தை அவர் தருவார். நீங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக உடைந்து போன இருதயத்தை தேடி வந்தார். மனிதரால் கைவிடப்பட்டவர்களை தேடி வந்தார். உலகம் அவர்களுக்கு பொல்லாதாய் மாறினது, பொல்லாத உலகம். ஆகவே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் கண்ணோக்கி ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது அவர் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்முடைய ஜெபம் குடும்ப ஆசீர்வாதம், வீட்டின் ஆசீர்வாதம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கர்த்தரோடு பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் ஜெபம். நீங்கள் ஜெபம் இல்லை என்று சொன்னால் கர்த்தரோடு நீங்கள் பேசவில்லை. மனுஷரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், பேயோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், சாத்தானோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சாத்தான் எப்போ விழுங்கலாம் என்று உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். மனுஷன் எப்போ விழுவான் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரோ எப்பொழுது என் பிள்ளையை நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஜெபம் உன் வீட்டின் ஆசீர்வாதம். உங்க வீட்டில் டிவி இருக்குதோ இல்லையோ, உங்க வீட்டில் சோபா செட் இருக்குதோ இல்லையோ, உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதோ இல்லையோ, உங்க வீட்டில் எண்ணெய் இருக்குதோ இல்லையோ, ஜெபம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான்
உங்க வீட்டில் இருக்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு வீட்டில் ஒண்ணுமே இல்லை, ஆனா ஜெபம் மட்டும் இருந்தது. அந்த வீடு கர்த்தரே இறங்கி வந்து கர்த்தரே அற்புதத்தை செய்தார். அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை காணப்பட்டது. கர்த்தர் அந்த ஏழையுடைய கரத்தை ஆசீர்வதித்தார். பட்டணத்திற்கு அநேக வழிகாட்டியாக, அநேக பேருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். என் அன்பு சகோதர சகோதரிகள், இல்லாதவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இல்லாதவர்களை உயர்த்துகிறார், இருக்கிறவர்களை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் ஒவ்வொரு மனுஷனும் கீழ்ப்படுகிற ஒவ்வொரு விதம் கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்மை எப்பொழுதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. நான் ஏதோ ஒரு நாள் செவுத்துக்குள்ள மறைந்திருக்கிறேன் என்று நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. எல்லா இடத்திலையும் கர்த்தர் இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா இடத்திலும் பிசாசு இருக்கிறது. அதுவும் உங்களை ஏமாற்றுவதற்காக உங்களிடத்திலே பேசிக்கொண்டு உங்களை இந்த பூமியிலிருந்து தள்ளும்படியாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அதே போல கர்த்தரும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனம் திறந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவரோடு நாம் வாசம் செய்வது உபவாசம். ஆகவே அவரோடு நாம் பேசுவது ஜெபம். ஆகவே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. வாருங்கள், ஆசீர்வதிக்க நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து போவோம். கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழுதலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எவினேசரே எவினேசரே இதுவரையில் உதவி நீரே எவினேசரே எவினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே எங்கள் இடமாசையே உள்ளம் நிறம்
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, இந்த வேளை உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மீதும் உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரம் இறங்கட்டும். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு மீதும் இப்பொழுதே அவர்களுடைய தேவைகளை என் கர்த்தர் இப்பொழுதே கொடுக்கும்படியாய் விசேஷித்த பிதா குமாரன் பரிசுத்தாயின் அக்கினி ஒவ்வொரு மீதும் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் இப்பொழுதே திறந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உங்கள் கரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு பலத்த வல்லமை, ஒரு பலத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஓ, இந்த வேளையில உங்களுக்கு எதிரான செயல்பட்ட எல்லா கிரியைகளையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைத்து எறிகிறார். ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் ஜெயமாக கடந்து வந்திருக்கிறார். உங்க மேல கர்த்தருடைய பிரசன்னம் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே காணப்படுகிறது. நீங்க போற இடமெல்லாம் தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்பதாக கடந்து வருவார்கள். God bless you.